Hi friends, I welcome all of you to Ranji's Flavors. Friends, நான் இன்றைக்கி செய்ய போகிறது சனா பக்கோடா. பெரிய கொத்துக்கடலையை வச்சு இந்த பக்கோடா வெரைட்டி செய்ய போகிறேன். இப்போ வீட்டிலலாம் கெஸ்ட் வரும்போது நம்ம இதை ஒரு ஸ்டார்டர் ரெசிப்பியாக செஞ்சு கொடுக்கலாம். இது சாண்ட்விச்சில் கூட நடுவில் வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். லெட் அஸ் ஸ்டார்ட் நவ். இந்த வெள்ளை கொத்துக்கடலையை வச்சு நம்ம செய்கிற ரெசிப்பி, இதுக்கு பேர் ஃபலாஃபல்னு பேர். இது வந்து ஃபஸ்ட்டு ஈஜிப்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இது தெருவோர கடையிலெல்லாம் ரொம்ப காமனாக எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஃபுட்டு. இந்த கொத்துக்கடலையை நாளே நல்லா அதை வாஷ் செஞ்சு ஊற வச்சு ஒரு 10-12 மணி நேரம் நம்ம இதை ஊற வைக்கணும். மறுநாள் செய்யணுன்னா நாளே நம்ம செஞ்சு அதை ஊற வச்சு இப்போ காலம்பரை நான் இதை எடுத்து வடிகட்டியிருக்கேன் தண்ணி இல்லாமல். இப்போ ஒரு மிக்ஸி எடுத்திருக்கேன். அதில் நிறைய கொத்தமல்லி நான் இந்த ரெசிப்பிக்கு எடுத்திருக்கேன். நிறையா போடணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் பூண்டு ஒரு 5-6 பல் அண்ட் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பெப்பர் பவுடர் மிளகு பொடி 1/2 டீஸ்பூன், தேவைக்கு அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் அண்ட் 1 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடி. இதையும் சேர்த்து நம்ம கரகரன்னு அரைக்கணும். இதில் 2 பச்சை மிளகாயும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கரகரன்னு அரைச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ இந்த வடிகட்டின இந்த கொண்டக்கடலையை இதில் சேர்க்குறோம். இதையும் வந்து நம்ம நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இதையும் கொஞ்சம் கரகரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சாதான் அதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் அரைக்கும்போது இந்த பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி, ஸோ தட் ரொம்ப பேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அப்போ தான் ரொம்ப அதோட டெக்ஸ்சர் வந்து நம்ம ஃபலாஃபல் செஞ்சதுக்கப்புறம், பக்கோடா செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா வரும். இதை எடுத்து ஒரு பவுலில் நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கெட்டியாக தான் அரைக்கணும், ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இப்போ இதை நான் எல்லாத்தையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த அரைச்சதில் நம்ம இப்போ 3 டேபிள் ஸ்பூன் பிரெட் க்ரம்ஸ் அது நான் இப்போ சேர்க்க போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா அதை கலந்து விடணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா நான் சேர்த்து அந்த பிரெட் க்ரம்ஸோட அந்த பேட்டரை ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா இடத்துலையும் அந்த பிரெட் க்ரம்ஸு படணும். அந்த மாதிரி நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த செஞ்சு வச்சுருக்கிற பேட்டரை ஒரு கிளிங் ரேப் போட்டு நல்லா இதை நான் டைட்டாக மூடி வைக்கிறேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் நம்ம இப்போ வைக்க போகிறோம். இப்போ இதை நான் அதை 1 ஹவர் கழித்து உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இப்போ இந்த 1 ஹவர் கழித்து நான் இந்த பேட்டரை வெளியில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபலாஃபல் செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூனால், பெரிய டீஸ்பூன் எங்கிட்ட இருக்குது இந்த ஓவல் சைஸில், அதை இன்னொரு ஸ்பூனால் ஷேப் பண்ணி இந்த ஷேப்பில் நான் இதை ஓவல் ஷேப்பில் சரி பண்ணி வைக்கிறேன். ஈவன் நீங்கள் ரவுண்டு ஷேப்பில் கூட செய்யலாம், ஆர் ஃப்ளாட்டாக கூட வடை மாதிரி அந்த மாதிரியும் செய்யலாம். எப்படி உங்களுக்கு விருப்பமோ அது மாதிரி செய்யலாம். பட் நான் இப்போ வந்து இந்த ஸ்பூன் ஷேப்பில் இந்த மாதிரி நான் இதை செஞ்சு நம்ம இந்த பக்கோடா செய்ய போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுட்டாக்க பொரிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ இதுலேயே நான் ரவுண்டு ஷேப்லேயும் நான் செய்ய போகிறேன். அதுவும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ தட் ஈஸியாக இருக்கும். இது வந்து பிரெட் க்ரம்ஸ் நம்ம போட்டதுனால இது வந்து வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். இதுக்கு ஷேப்பு செய்யும்போது ரொம்ப அழுத்தி நம்ம செய்யக்கூடாது, மேலாக அப்படி செய்யணும். இதை எண்ணெயில் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அந்த ஃபலாஃபல் உருண்டையெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை நம்ம பொரிக்கலாம். அப்போ தான் உள்ளேயும் வேகும், வெளியிலையும் நல்லா கிறிஸ்பியாக ஆகும். இப்போ இது இன்னும் நல்லா பொரியணும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக எல்லாருக்கும் கொடுக்கலாம், ஆர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வச்சு கொடுக்கலாம். ப்ரெட்டில் வச்சு அதில் சில வெஜிடபிள்லாம் சேர்த்து வச்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஏர் ஃப்ரையரில் கூட நம்ம செய்யலாம். நான் இப்போ செஞ்சுருக்கிறது எண்ணெயில் செஞ்சுருக்கேன். ஏர் ஃப்ரையரில் செஞ்சால் இன்னமும் ஹெல்த்தியாக இருக்கும் வித்தவுட் ஆயில். ஸோ இது வந்து நல்லா இப்போ பொரிஞ்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தா கலர் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா வந்திருக்கு இது. ஸோ இப்போ தான் நான் இதை எடுத்துடுறேன். இப்போ 2வது பேட்சும் நான் இதை இப்போ பொரிக்கிறேன். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிக்கணும். போடும்போது ஹாட்டாக இருக்கணும் ஆயில், அதுக்கப்புறம் மீடியத்தில் வச்சு அதை பொரிக்கணும். இதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு கெச்சப்போட கொடுக்கலாம், ஆர் வந்து எள்ளோட சட்னி, டெஹனி சாஸ்னு சொல்லுவாள், அதோட கூட நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முன்னாடி என்னோடய வீடியோவில் டெஹனி சாஸ் எப்படி பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கேன்.
இப்போ எல்லா பேட்ச்லையும் நான் வறுத்து எடுக்கிறேன். இந்த டெஹனி சாஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, வறுத்த எள்ளு, பூண்டு அண்ட் கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு இதை எடுத்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக மிக்சியில் அரைச்சி அதை தான் சாஸாக எடுத்துக்கிறோம். இதோட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெள்ளை கொத்துக்கடலை யூஸ் பண்ணி இந்த ஃபலாஃபல் ரெசிபி நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். இது எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இதோட இந்த டெஹனி சாஸ் ஆர் நம்ம டொமேட்டோ கெச்சப்போட சேர்த்து சாப்பிட்டாக்க ஹெல்தியான ஒரு ஐட்டம், ஸ்நாக் ஐட்டம் ஆர் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் யூ கேன் யூஸ் இட். ஸோ இந்த மாதிரி இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு எழுதி அனுப்புங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.